ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கெட்டி மேளம், அதாவது நேற்று எபிசோடு வந்து நான் இப்போ ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நேற்று போடலான்னு நினச்சேன், பட் டைம் இல்லைங்க கைஸ். ஸோ அதனால தான் இப்போ போடுறேன். ஸோ கெட்டி மேளம் சீரியல் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியல். ஆனால் என்ன அப்படின்னா, தங்கச்சிக்காரிக்கு மட்டும் 2 மாப்பிள்ளை அட் அ டைம்ல ஒண்ணா வர்றாங்க. ஆனா மூத்த பொண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு பொண்ணுதான். மூத்த பொண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு பொண்ணுதான். பிரஜன் வந்தாப்புல ஃபர்ஸ்ட், அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாப்புல. அப்புறம் 2வது இவர் வர்றாப்புல. ஆனா அட் அ டைம்ல பாருங்க, தங்கச்சிக்காரிக்கு மட்டும் 2 மாப்பிள்ளை ஒரே மாதிரி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் காலேஜ்ல கூட படிக்கிறவன். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, துளசி வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து கமலி கமலின்னு என் அத்தை பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமே இவங்க காதல் கை கூடுமா அப்படிங்கிறது தெரியல. கை கூடத்தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இவங்க தானே ஜோடி, வேற யாரை காமிக்கிறாங்க? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ப்ரோமோ வேற ஒன்று விட்டுருந்தாங்க. என்ன ப்ரோமோ அப்படின்னா, அந்த மாதிரி மகேஷ் கிட்ட போய் அவங்க அம்மா அப்பாவை பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சீனு சூப்பரா இருந்தது கேஸ். ஏன்னா என்ன, இவன் வந்து எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பான்னு நினைக்கிறேன், இந்த மகேஷ்ன்றவன். ஏன்னா இவனோட சுயரூபம் என்ன ஏது, நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியல. இது வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறான். ஆனா ரியலா அவனோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஜூஸ் கொட்டினதுக்கே வந்து துடைக்க சொல்லியிருப்பான். ஸோ எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அஞ்சலி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல வேற இவன் வேற, இன்னொரு ஹீரோ வேற லவ்வ சொல்லிடுறாப்ல. லைப்ரரியில வச்சு அவ படிச்சுட்டு இருப்பா, வந்து லவ்வ சொல்லுவான். அந்த மாதிரிதான் ப்ரோமோ காமிக்கிறாங்க. ப்ரோமோ காமிச்சோன்னே இங்க வீட்டுல வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செஞ்சது எல்லாமே மகேஷ் சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெற்றி வந்து இப்பதானே இவங்க பழக்கமாகறாங்க. அதுவுமே இன்னும் அவங்க துளசிக்கு வந்து இன்னும் பழக்கமாகல. அவங்க அம்மாவுக்கு வேணா தெரிஞ்சிருக்க மாட்டிருக்குது, ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. பட் துளசிக்கு வந்து இன்னும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வெற்றி வந்து இவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்லது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யவே இல்லை. ஸோ மகேஷ் தான் செஞ்சிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி உண்மை தெரிஞ்சு மகேஷுக்கு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அஞ்சலி வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவனும் லவ் வந்து சொல்லிட்டான் இல்லையா? லைப்ரரியில வந்து நான் உன்னையே தான் லவ் பண்றேன், இத்தனை நாள் நான் லவ் பண்ண பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு இருந்தேல, அது நீதான் அஞ்சலி அப்படின்னு சொல்றாப்புல. அஞ்சலிக்கு ஒரே ட்விஸ்டா இருக்குது. அதான் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி 2 மாப்பிள்ளைங்க தொடர்ந்து. அக்காக்காரிக்கு சூப்பரா இருந்தது. ஏன் அந்த ஆனா பிரச்சனை சாகடிச்சாங்கன்னு தான் தெரியல. ஏதாவது ஒரு முடியாம இது எங்கேயாவது வாழ்ற மாதிரி இருந்து ஒரு வில்லனா போட்டிருந்தா கூட தெரியாது, இல்ல வேற ஏதாவது கேரக்டரா இருந்தா கூட தெரியாது. வந்த ஒரு நாள்லயே 2-3 சீன்லயே பிரஜனை சாகடிச்சிட்டாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. பிரஜன்லாம் நல்ல நடிகர். 2 பேத்துக்கு அந்த அந்த லவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே. ஆனா கெடுத்து விட்டாங்க டைரக்டர். ஐயோ ஐயோ. சரி, நீ அஞ்சலி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. ரொம்ப இதாத்தான் ட்விஸ்டா தான் போயிட்டு இருக்கு கெட்டி மேளம். நம்ம காதல் லவ்வர் பாய கல்யாணம் பண்ணலாமா, இல்ல மகேஷ கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரே குழப்பம் அவங்களுக்கு. அதனால மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, டைரக்டர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஏன்னா வந்து உதவி செஞ்சிருக்காரு இல்லையா மகேஷ், அதனால